ரெண்டு விஷயங்களுக்காக வந்து நாங்கள் உங்கள் பத்திரிகையாளர்கள் முதல்ல சந்திக்கிறதுக்காக. ஒன்று வந்து சம்மேளனம் தொடங்கப்பட்டு இது 50வது ஆண்டு. இப்போ வந்து பொன் விழாவை வந்து இந்த சம்மேளனம் வந்து தொட்டு இருக்குது. இந்த 50வது ஆண்டு விழாவை மிக சிறப்பான முறையில் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இன்னொரு விஷயம், தமிழ் திரைப்படத்துறையோட 100வது ஆண்டும் ஏறக்குறைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 100ஆண்டு விழாவும் இருக்குது. இதை ஒரு தனியாக 2 விழாக்களாக வந்து, ஒன்று பெப்சியோட 50வது ஆண்டு திரைப்பட விழாவும், தமிழ் திரைப்படத்துறையோட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட 100ஆண்டு விழாவும் இரண்டையும் ஒருங்கிணைச்சு அது ஒரு தனி விழாவும் நடத்துறதுக்காக நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். எல்லாத்த விட முதல் கோரிக்கையாக ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து தமிழ் திரைப்படத்துறைக்கும் துறை சார்ந்த அனைவருக்கும் வந்து உங்கள் மூலமாக சொல்லிக்க விரும்புகிறோம். ஒன்று என்னென்னா, இப்போது ஒரு 10-15 நாள் முன்னாடி வாட்ஸ்அப்பில் வந்து கோயம்புத்தூர் எக்ஸிபிட்டர் பிரசிடெண்ட் திருப்பூர் சுப்பிரமணியன் சார் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். சார், முன்னாடிலாம் வந்து சினிமா வரும்போது ஒரு விஷயம் இருந்தது, ஒன்று நல்ல படம் இல்லை தோல்வி படம், வெற்றி படம் தோல்வி படம், இப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து குப்பை படம் திரைப்படம் இப்படி ஆயிடுச்சு, படங்கள்லாம் நிறைய குப்பை படமாக இருக்குது அப்படின்னு வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஒரு சுய பரிசோதனையாக இதை வந்து நாங்கள் ஏன் இது மாதிரியான ஒரு கருத்து வெளியே வர்றதுக்கு, அதுவும் திரைப்படத்துறையை சேர்ந்த ஒருத்தரே சொல்கிறதுக்கு ஏன் அது காரணமாக இருக்குன்னு நம்ம பல்வேறு இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு 10-15 நாளாக வந்து அதுக்கு உண்டான பெரிய ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணோம். அப்போ என்னென்னா, திரைப்படத்துறையில் எந்த அனுபவமே இல்லாத பல பேர் வந்து அந்த திரைப்படத்துறையில் பணிபுரிகிறவங்க தான். இது வந்து ஏதோ ஒரு நாலேஜில் ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி யாரோ ஒரு ஒரு குரூப்பாக வந்துட்டு ஒரு படம் பண்ணி அது ஒரு படமாக வந்து வெளியே வரும்போது அந்த துறையில் எல்லாத்துக்குமே வந்து ஒரு வேலையை கற்றுக்கிட்டு அந்த வேலையை செய்யணும்னு இருக்குது. ஆனால் இப்போ வந்து சமீபத்தில் ஒரு 5-6 வருஷமாக வந்து திரைப்படத்துறையில் வந்து இந்த ஒழுங்கினம் அதிகமாகிட்டு தொழில் தெரியாதவங்களாம் வந்து யார் வேணாலும் தொழிலை பண்ணலாங்கிற மாதிரி நிலைமை வந்துட்டதால தான் இந்த நிலைமை அப்படிங்கிறது நாங்கள் உணர்ந்துக்கிட்டோம். அதுபோல் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கிட்டையும் இந்த கருத்தை நாங்கள் தெரிவு பண்ணோம். அதாவது தொழில் தெரிஞ்சவங்களை வச்சு தொழில் பண்ணணும். உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் ஒருத்தர் வெளியூரில் வராரு, வரும்போது ஒரு டைரக்டரு அவர் வந்து ஒரு கதை சொல்கிறாரு, எங்கேயோ வந்து ஒரு கதை சொல்கிறார். கதை சொன்னோடனே நீயே டைரக்டராரு, ஏன்னா வேற ஒரு டைரக்டர் இருக்கும்போது அவருக்கு வந்து கொஞ்சம் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும். சம்பளம் இல்லாமல் வந்தால் இவர் டைரக்டராக போட்டுக்கலான்னு அவர் நினைக்கிறாரு. அவர் சம்பளம் இல்லாமல் முதல்ல டைரக்டராக ஒருத்தர் போடுறாரு. அப்புறம் ஒருத்தர் வராரு, சார் எங்கிட்ட மியூசிக் சாங்லாம் இருக்குது, நானே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் சாங் ஒன்று பண்ணுறாரு. அப்புறம் வந்து நான், சார் எனக்கு பணம் கொடுக்க வேண்டாம், நான் கேமரா பண்ணாகும், எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு ஒருத்தர் வராரு. இப்போ இது போல் வந்து பல கோடி ரூபாய் போட்டு முதலீடு பண்ணுற ஒருத்தர் வந்து எனக்கு சம்பளம் வேணாங்கிற சொல்கிற ஒரு காரணத்துக்காக வந்து இது மாதிரி ஆட்களுக்கு வேலை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து இது மாதிரி குப்பை படங்கள் வர்றதுக்கு வந்து அது ஒரு காரணமாகிடுது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ தயாரிப்பாளர்கிட்ட தயவு செய்து தொழில் தெரியாதவங்களை வச்சு இந்த தொழிலை பண்ணாதீங்க. வெளியே வந்து கெட்ட பேர் வந்தால் எல்லாருக்குமான கெட்ட பேர் தான். முதல்ல படம் வந்து ஓடல சரியில்லைன்னு சொன்னால் பரவாயில்ல, படம் குப்பை படம்னா அது வந்து எல்லாரையும் சேர்ந்து பாதிக்குது அப்படின்னு வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் கொடுத்தோம். ஏற்கனவே அவங்களோட எங்களுக்கு ஒரு ஒப்பந்தமும் இருக்குது, உறுப்பினர்கள் மட்டும்தான் வந்து பணிபுரியுன்னு ஒரு ஒப்பந்தமும் இருக்குது. அதனால் அதை வந்து கடைபிடிக்கணும்னு அவங்கள்ட்ட வேண்டுகோள் கொடுத்தோம். அது இப்போ வந்து நான் ஒரு தீவிரமாக அதை வந்து உறுப்பினர்கள் மட்டும்தான் பணிபுரியணுங்கிறது வந்து ஒரு டெட்லைனாக வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து இப்போது அது சீரியஸாக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் சில இடங்களில் வந்து அதனால் வந்து எதுவும் ஷூட்டிங் நிறுத்துறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்ததால் வந்து எல்லாருக்குமே வேண்டுகோள் அடிப்படையில் இது நடந்துகிட்டு இருக்கு. ஏப்ரல் 15 எங்களுடைய உறுப்பினர்களோடு மட்டும்தான் பணிபுரிவாங்க அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்துருக்கோம். ஏப்ரல் 15 முதல் தொழில் தெரியும். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தொழில் இருக்கு. 23 சங்கங்கள் இப்போ உறுப்பினர் இருக்காங்க. இயக்குனர் சங்கத்திலேருந்து கடைசியாக வர சங்கங்கள் 23 பேர் இருக்காங்க. இதில் வச்சு இருந்தவங்களை வச்சு தொழில் பண்ணுங்க அப்படின்னு வந்து அது அப்படி தான் பண்ணுவோம்னு வந்து தயாரிப்பாளர் சங்கம் ஒரு ஒப்பந்தம் பண்ணி எங்கள்கிட்ட கையெழுத்திட்டுருக்காங்க. அதில் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் விதிமீறல் இருந்தது. அது வந்து நாங்கள் முன்னாடி இருந்தவங்களோ இல்லை சரி பரவாயில்ல அப்படின்னு வந்து இது பண்ணோம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து ஒழுங்கினம் வந்து நிறைய ஆகிட்டதால் வந்து இது மாதிரியான புகாரோ இது மாதிரியான பொதுமாக குப்பை படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து சின்னதாக ஆரம்பித்து ஒரு புற்று மாதிரி வந்து உடல் முழுக்க பரவிட்ட மாதிரி ஒரு வியாதி வந்துட்ட மாதிரி ஆகிடுச்சு. அதனால் வந்து நாங்கள் ஸ்ட்ரிக்டாக வந்து முடிவு பண்ணியிருக்கோம்.
எங்கள் உறுப்பினர்கள் மட்டும் தான் ஒரு பணிபுரிவாங்க. அதாவது இதில் உறுப்பினராக இருக்க இயக்குனர் பணிபுரிஞ்சாருன்னா அவர் வரும்போது மற்ற தொழில் தெரிஞ்சவங்க எல்லோரும் தொழில் தெரிஞ்சவங்களா இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து அவர் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் மேனேஜர் இருக்காருன்னா அதில் யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களாம் எந்தெந்த யூனியனை சேர்ந்தவங்க ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பார். இப்போவே அது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஏப்ரல் 15 முதல் வந்து அது ரொம்ப தீவிரமாக, ஏன்னா இப்போ ஏப்ரல் 2ஆம் தேதி எல்லாருக்கும் அடையாளம் 23,000 பேருக்கும் ஒழுங்கான அடையாள அட்டை இருக்குது. அவங்க முறைப்படி சந்தா கட்டுறதுலேருந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து என்னென்னா ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலுக்கு மாறும்போது வந்து ஒரு சங்கமும் தன்னுடைய உறுப்பினர்களுக்கு வந்து அந்த அப்டேஷன் பண்ணிகிட்டே வருது. கேமராமேன்லேருந்து எடிட்டர்லேருந்து மேக்கப் மேன்லேருந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு கிளாஸ் எடுத்து அவங்கள வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அதனால் வந்து அவங்க எல்லாம் அப்டேட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ இதனால் வந்து முறைப்படியான உறுப்பினர் கார்டும் அவங்ககிட்ட இருக்குது, அவங்களுக்கு தொழிலும் தெரியும். அதனால் அவங்கள வச்சு தொழில் பண்ணணுங்கிறது நான் தொழிலாளர்கிட்ட வேணும். எல்லாம் வந்து அந்த அடையாள அட்டை வச்சுக்கிட்டே வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அந்த அடையாள அட்டையே இப்போ அடையாள அட்டையே நீங்கள் எல்லாருக்கும் வந்து ஜிபிஆர் சிஸ்டம் வந்து வைக்கலாம் இல்லையா? தொழிலாளர்களுக்கு இன்னார் வந்துட்டு இந்த ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்றதை இந்த கண்டுபிடிக்கும். முதல்ல வந்து ஒரு அடையாள அட்டையை வந்து எலக்ட்ரானிஃபைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த அடையாள அட்டை அவர் வந்து ஸ்வைப் பண்ணாவே அவர் எந்த படம் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவரோட டீட்டெயில் என்ன, அந்த டேட்டாஸ் என்ன, அது எல்லாம் வந்து அதில் இருக்கா மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன கருத்தை கூட வந்து ஃப்யூச்சரில் அது எங்கள் மெம்பர் எங்கே இருக்காருன்னு ஆமாம். இப்போ அது நல்ல கருத்து தான். இப்போ முதல்ல நாங்கள் என்ன பண்ணோம்னா அவரை பற்றியான டேட்டாஸ் மட்டும் இப்போ நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். அவர் கார்டு ஸ்வைப் பண்ணாருன்னா இந்த ஒரு வருஷத்தில் அவர் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணார், எங்கே ஷூட்டிங் போயிருக்காரு அப்படிங்கிறது. இன்னொன்று என்னென்னா வந்து மெம்பர் ஒர்க் பண்ணும்போது மற்றவங்களுக்கு என்ன ஒரு சௌகரியம் இருக்குன்னா, ஏதாவது ஒரு தவறு நடந்தால் இமீடியட்டாக வந்து கன்சர்ன் யூனியனுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா இன்னார் இது மாதிரி தவறு பண்ணுறாங்கிறது இது பண்ணிடலாம். உறுப்பினராக இல்லாத ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணும்போது நான் ஒன்றா அவன் மட்டும் போயிட்டே இருந்தாலும் எந்த கேள்வியும் இல்லை. வருவான் போவான், அவனுக்கு வந்து விசாரிக்கவும் இல்லை, அவனை கண்காணிக்கவும் முடியாது, அவன் யார் என்னாரும் தெரியாது. அப்போ வந்து ஒரு ஒழுங்கு இல்லாமல் போயிடுது. அப்போ அந்த ஒழுங்குக்குள்ளே வரணுங்கிறது தான் வந்து அதுக்காக வந்து நாங்கள் தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லலை. இதில் துறைக்கு சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து உறுப்பினர் ஆகணும். அவங்க வந்து உறுப்பினர் பண்ணி அவங்களுக்கு வந்து கார்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து தொழில் கற்று கொடுத்து அது உறுப்பினர் ஆகிறதுக்கு உண்டான இப்போ நாங்கள் தான் 20,000 பேர் இருக்கோம், எங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும்னு நாங்கள் யாருமே கம்பல் பண்ணல. யார் ஒன்றாலும் வரட்டும், புதிய ரத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் புதிய ரத்தம் முறைப்படி வரணும். ரத்தம் வந்து எப்படி நரம்பில் தான் போடணும், நரம்பில் போட்டால் தான் ரத்தம் உடம்புல போய் சேரும். வாயில் குடிச்சா அது யூரினா வெளியே போயிடும். ரத்தம் வேணும்போது வாயில் கொடுக்க முடியாது இல்லையா? அது ரத்தத்தை முறைப்படி உடம்புல செலுத்தணும். அது மாதிரி முறைப்படி வந்து ஒரு தொழிலாளி வந்து இந்த திரைத்துறைக்கு வரணும்னா அதுக்குள்ள அமைப்புக்குள்ளே வந்து உறுப்பினராகி அது மூலம் தான் திரைப்படத்துறைக்கு வந்தால் தான் திரைப்படத்துறை வந்து ஒரு வலிவான செழுமையான ஆரோக்கியமான அமைப்பாக இருக்கும். அது எங்களோட வேண்டுகோள். இயக்குனர் சங்கத்தில் செயலாளராக இருக்கீங்க. ஆமாம். இப்போ திப்சியில் பிரச்சனை என்னக்கா, நீங்கள் இயக்குநர்கள் தரப்புல வந்துட்டு தப்பு இருக்கும்போது நீங்கள் எப்படி பேசுறீங்க? நிச்சயமாக இயக்குனரால் ஏதோ பிரச்சனை ஆகுது. ஓகே. பெப்சி யூனியன்ல இருக்கிற உனக்கெல்லாம் என்னையா தெரியும் அப்படின்னு ஒரு டிகிரேட் பண்ணி பேசுறாரு. நீங்க இயக்குனர் சங்க செயலாளராக இருக்கும்போது யாருக்கு சார்பாக பேசுவீங்க? அது வந்து அது மாதிரி நிலைமை வரக்கூடாது. அது மாதிரி வரும்போது இப்போ மோடி வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கார். குஜராத்துக்கும் இதுக்கும் ப்ராப்ளம் வரும்போது அவர் யார் பக்கம் பேசுவார்? எது நியாயம் இருக்கோ அதுதான் பேசுவார். அது மாதிரி வந்து எது நியாயமோ அதுதான். நானும் இப்போ வந்து நான் ஒரு சங்கத்தில் இருக்கணுங்கிறதுக்காக இப்போ நான் மட்டும் இல்லை, 13 பேர் இங்கே ஒரு சங்கத்தில் இருக்காங்க. இப்போ ஒரு மேனேஜர் யூனியனு, இவர் வந்து ஆர்ட் டைரக்டர் யூனியன், அவர் வந்து ப்ரொடக்ஷன் யூனியனு, அவர் டிரைவர் யூனியனு. ஆனால் டிரைவர் யூனியன் செந்தில் டிரைவர் யூனியன் செக்ரட்டரி அங்கே வந்திருக்காரு, அவர் அதில் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அப்போ அந்த யூனியன் பிரச்சனை வரும்போது அவர் யார் பக்கம் பேச முடியாது. இங்கே வந்து அவங்க நிர்வாகியை வந்துட்ட பிறகு மொத்த திரைப்படத்துறைக்கும் பொதுவான எது நியாயமோ அதுதான் பேசணுமே தவிர அந்த சங்கத்தோட நியாயத்தை பேச முடியாது. சமீப காலமாக சில ஒரு 6 மாதம் டைரக்டர் யூனியனில் உறுப்பினராக இல்லாமலே படம் எடுத்த டைரக்டர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவ்வளோ படங்கள் எடுத்துருவாங்க சார். நான் அது நிறைய இருக்கும் சார். ஆனால் இப்போ 100 படம் வந்திருக்கும் வச்சுங்க சார். படமாக வந்திருக்கிறதுல வந்து ஒரு 50 படம் தான் வந்திருக்கு சார். 50 படத்தில் வந்து ஒரு 40 பேர் வந்து 80% வந்து டைரக்டர்ஸ் யூனியன் சேர்ந்தது தான் இருக்காங்க. இன்னொரு படம் வந்திருக்கு, ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்து ஒரு 50 லட்சத்தில் படம் பண்ணுறது, 30 லட்சத்தில் படம் பண்ணுறது, 10 லட்சம் படம் பண்ணுறது, இது மாதிரி வந்து ஒரு செஷன் இருக்குது. அதில் யாரும் நாங்கள் உறுப்பினராக இல்லை, அவங்கள யாரும் நாங்கள் உறுப்பினரும் சேர்க்கவும் இல்லை. 6 மாதம் வந்தவங்க ஒரு 25 பேர் இருப்பாங்க சார். 25 திரைப்படங்கள் அது மாதிரி வந்து இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் இல்லாதவங்க வந்து அவங்க பிளாட்ஃபார்மும் பலப்படுத்திக்கிட்டு வராங்க. அடுத்து சென்னையில் நீங்கள் எங்கெங்கே பார்த்தாலும் பிள்ளையார் கோயில் இருக்கிற மாதிரி
நடிப்பு பயிற்சி கல்லூரி, அந்த கல்லூரி இந்த கல்லூரி நாங்க டெக்னிக்கல் கற்றுத்தரோம் அப்படின்னு ஒரு குரூப் இறங்குது. அதை ஏன் நீங்களே முறைப்படுத்தி இயக்குனர் சங்கமோ நடிகர் சங்கமோ தயாரிப்பாளர் சங்கமோ வந்து ஆத்தென்டிக்கா செய்யலாம் இல்லையா? இல்லை, இது இப்போ தான் இருக்க. இது வந்து முன்னாடி வந்து வெளியே தெரியாமல் இருந்தது. இப்போ என்னென்னா, முன்னாடி வந்து அது கொஞ்சம் பேர் தொழிலாக பண்ணிட்டு இருந்தாங்க, ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா, இது மாதிரி பண்ணால் யாரும் ஒரு நான் சொன்னேன் இல்லையா சார் கேட்டது 25 பேர் ஆயிருக்காங்கன்னு. இப்போ இது மாதிரி பண்ணால் தனியாக மெம்பராக இல்லாமல் கூட டைரக்ட் பண்ணலான்னு ஒரு சான்ஸ் இருக்கிறதால வந்து என்ன ஆயிடுச்சு, தெருவு புற்றுச்சல் மாதிரி வந்துடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, வீடியோ கேமரா, கல்யாணத்துக்கு வீடியோ கேமரா எடுக்கிறதோட மோசமான வந்து ஒரு ஒன்றுமே இல்லாமல் ஒரு 10க்கு 10 ரூம் வச்சுட்டு யாருக்கு என்ன கற்றுக் கொடுக்குறது? இது வந்து ஒரு ஃப்ராட்லண்ட் ஆக்ட் தான் இது வந்து. அதில் நம்பி போகிறவங்களோட தப்பு, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியும். ஏன்னா அவனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறவனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, கற்றுக்கிறவங்க சொல்கிறவங்க எல்லா ரைட்ஸும் இருக்குது. எங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா, நாங்கள் எல்லோரும் தொழில் தெரிஞ்சவங்க. நாங்கள் இன்னாரோட நான் மேனேஜர் ஒர்க் பண்ணால் டைரக்ட்னா இவர் மேனேஜர், இல்லை இவங்க யூனியன் சேர்ந்த மேனேஜர். நான் டைரக்ட்னா இவர் ஆர்ட் டைரக்டர், இல்லை இவங்க யூனியன் சேர்ந்த இவனோட டைரக்டர். இவங்களோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஒரு தீர்மானம் இருக்குது. அவ்வளோதான். மற்றவங்க யாரும் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது இது வந்து சினிமா இன்னும் அப்போ மட்டும் சொத்து கிடையாது. ஆனால் இது நல்ல சினிமா உருவாக்குறதுக்கு நாங்கள் தான் பண்ண முடியும், வேறு யாரும் நல்ல சினிமா உருவாக்க முடியாது. டைரக்டர் யூனியனில் உறுப்பினராக வேண்டிய அதான் இதில் வந்து டைரக்டராக உறுப்பினர் வந்து தொழில் தெரியாதவங்க படம் பண்ணக்கூடாது. எத்தனையோ பிரபலமான டைரக்டர்லாம் வந்து தொடர்ந்து 2-3 படம் தோல்வி படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களாமே படம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அதான் வந்து அதான் நான் சொன்னேன், தோல்வி படம் கொடுக்கலாம், குப்பை படம் கொடுக்க மாட்டாங்க. தொழில் தெரிஞ்சவங்க தோல்வி படம் வந்து வெற்றி தோல்விங்கிறது நம்ம யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் தொழில் தெரியாதவங்க தான் குப்பை படம் கொடுப்பாங்க, தொழில் தெரிஞ்சவங்க தோல்வி படம் தான் கொடுப்போம். தோல்விங்கிறது நான் ஒன்று நினைப்பேன், ஜனங்க ஒன்று நினைப்பாங்க. அது நான் எப்போவுமே ஜனங்க நினைக்கிறத நான் நினைக்க முடியாது. யாராக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும், அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாகட்டும், கிரிக்கெட்டில் கூட ஒரு தடவை செஞ்சுரி அடித்தார், இன்னொரு தடவை டக் அடித்தார் அவர் விட்டு வெளியே அனுப்பிச்சிட முடியுமா? ஆனால் அதுக்காக விமர்சனம் பண்ண கொண்டாந்து ஆட வைக்க முடியாது இல்லையா? விமர்சனம் நல்லா பண்ணுவார், அவர் ஆட வைக்க முடியுமா? தோனி வந்து நிறைய டக் அடிச்சிருக்காரு, அதனால் வீட்டுக்கு அனுப்பிச்சிட முடியுமா? ஆட முடியாது. அவனுக்கு தொழில் தெரியும். அந்த நேரத்தில் அவன் நினச்ச தப்பாயிடுச்சு, வந்த பால் ரைட்டில் போகணும்னு நினச்சி அது லெஃப்ட்டில் வந்துச்சு. அதுபோல் ஒரு டைரக்டர் வந்து ஒரு விஷயத்தை நினச்சாரு, அவர் நினச்சது சரியாக பண்ண முடியல, இல்லை நினச்சது ஜனங்களுக்கு பிடிக்கல, அது அந்த படம் தோல்வி படமாக இருக்கும். ஆனால் யாரும் குப்பை படம்னு சொல்ல முடியாது. ஏன்னா படமாகவே இல்லாமல் குப்பை படம்னா என்ன சொல்கிறாங்கன்னா குப்பை படம். ஆமாம், எங்கள் தீர்மானம் சொல்லிடுறேன். அப்புறம் வந்து இன்னொரு என்னென்னா, இப்போ வந்து எங்கள் யூனியனில் பல யூனியன் வந்து தினசரி ஊதியம் வாங்குகிற யூனியனாக இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போது டிமானிசேஷன் வந்த பிறகு வந்து தயாரிப்பாளருக்கு நாங்கள் ஒரு சலுகை கொடுத்தோம். அதான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஊதியம் கொடுக்கலாம், இல்லை ஊதியத்தை செக்கில் கொடுக்கலாம், இது மாதிரி. இப்போ வந்து பணப்புழக்கம் வந்து ஏறக்குறைய வந்து 100% சரியாயிடுச்சு. அதனால் வந்து எல்லோரும் பழைய மாதிரியே வந்து எல்லாருக்கும் தினசரி ஊதியத்தை தினசரி கொடுக்கணும். ஏன்னா இதில் வந்து தினசரி ஊதியம் தொழில் பண்ணுறவங்க வந்து அந்த சம்பளத்தை வாங்கி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து அந்த ஒரு வாரம் தள்ளி கொடுக்குற சம்பளத்தை அன்றைக்கே கொடுத்தாங்கன்னா வந்து பிரச்சனை இல்லாமல் சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா யாருமே வந்து அந்த தினசரி ஊதியம் பெற தொழிலாளர் சேர்ந்தவங்க யாரும் வந்து வசதியானவங்க கிடையாது. டெய்லி வாழ்க்கை டெய்லி ஓடிட்டு இருக்குது. அதனால் வந்து தயாரிப்பாளருக்கு நாங்கள் கொடுக்குற வேண்டுகோள் என்னன்னா, முன்ன மாதிரியே வந்து தினசரி ஊதியம் கொடுத்தவங்க தினசரி ஊதியம் கொடுத்துருங்க. இன்னொரு பிரச்சனை அதில் என்ன வருதுன்னா, தினசரி ஊதியம் வாங்கினா ஒரு 10 நாள் 20 நாள் சேர்ந்து ஆகும்போது என்ன பண்ணுறாங்க, அது டிடிஎஸ் பிடிக்கிறோம், அது ஒரு டிடிஎஸ் கட் பண்ணுறவங்க வரும்போது அது யார் கட் பண்ணுறாங்க, யார் கட்டுறாங்க, யார்கிட்ட போய் கிளைம் பண்ணுவது. இப்போ எனக்கு டிடிஎஸ் கட் பண்ணாங்கன்னா நான் யார்கிட்ட கிளைம் பண்ணணும் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு லைட்மேனுக்கு டிடிஎஸ் கட் பண்ணாங்கன்னா எங்கே போய் கிளைம் பண்ணுறதுன்னு அவங்க யாரும் தெரியாது. அதனால் அது வந்து தயவுசெய்து அவங்களுடைய தினசரி ஊதியத்தை தினசரியே கொடுத்துடணும் பழைய போலங்கிறது தயாரிப்பாளர்களுக்கு நாங்கள் வைக்கிற வேண்டுகோள். அப்புறம் என்னென்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முன்னாடி வந்து தமிழ் திரைப்படங்களோட படப்பிடிப்பு வந்து தமிழ்நாட்டிலே நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் வந்து பல்வேறு காரணங்களால் வந்து இங்கேருந்து வெளி மாநிலங்களுக்கு போய் தமிழ் திரைப்படத்தோட படப்பிடிப்பு நடத்துறது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. இல்லை சில தொந்தரவுகள் இருந்தது. இங்கே வந்து ரோட்டில் ஷூட் பண்ண முடியல, கோயிலில் ஷூட் பண்ண முடியல, இது மாதிரி தொந்தரவுலாம் இருந்தது. இப்போ வந்து அது அரசாங்கத்துக்கிட்ட அந்த அது மாதிரியான இடைஞ்சல்கள் நீக்க ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்கோம். அதனால் தமிழ் திரைப்படங்கள் தமிழ்நாட்டிலே நடக்கணும். குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 80-90% எல்லா மாநிலமும் அந்தந்த மாநில திரைப்படங்கள் துறையை சேர்ந்தவங்களும் அவங்க மாநிலத்தில் ஷூட்டிங்கை வச்சுங்கன்னு வந்து வேண்டுகோள் வைக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க. அது ஆந்திரா வந்தாலும், தெலுங்கானா வந்தாலும், வந்து கர்நாடகா வந்தாலும், கேரளாவில் வந்தாலும்
அந்த அரசாங்கம் வந்து தன்னுடைய துறையை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் இங்கேயே படப்பிடிப்பு கொடுங்க, இந்த மக்களுக்கே வேலைவாய்ப்பு கொடுங்கன்னு வந்து வேண்டுகோள் வைக்கிறாங்க. அவங்க சலுகைகளும் பண்ணி கொடுக்குறாங்க. அதுபோல் நாங்கள் என்ன இப்போது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். தமிழ் திரைப்படத்துறைக்கு இங்கேயே படப்பிடிப்பு நடத்துறதுக்கு உண்டான அனைத்து வசதிகளும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். அவங்க வந்து இந்த ரோட்டில் படப்பிடிப்பு பண்ண முடியல, இல்லை கோயிலில் படப்பிடிப்பு பண்ண முடியல, காட்டில் படப்பிடிப்பு பண்ண முடியல. அதனால் வந்து என்னென்னா, ஆனால் காடுங்கிறது வந்து இந்தியா முழுமைக்கு ஒரே சட்டம் தான். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சட்டமாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்க கேரளாவுக்கு போனால் காட்டில் ஷூட் பண்ண முடியுது, இங்கே ஷூட் பண்ண முடியல. அப்போது என்ன அதுக்கு பிரச்சனை இருக்கோ அதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தயவுசெய்து அந்த இடைஞ்சல்களை கலைஞ்செடுக்கணும். தமிழ் திரைப்படத்துறையும் ஒரு ஃபேஷன் மாதிரி டக்குன்னு இங்கேருந்து கிளம்பி போய் இந்த மாதிரி இடைஞ்சல்களால் படப்பிடிப்பு போனவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, நேராக ராமோஜிராவ் ஃபிலிம் ஸ்டுடியோ போயிடுறது, அங்கே 50 நாள் 60 நாள் ஷூட் பண்ணிட்டு வர்றது. அதனால் என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிற வேலைவாய்ப்பு வந்து பறிவுக்கப்படுது. அதனால் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் வந்து தயவுசெய்து தமிழ் திரைப்படங்களை தமிழ்நாட்டிலே நடத்துங்க. உங்களுக்கு அது பெப்சிக்கு அது மூலம் உங்களுக்கு எங்களால் எங்காவது இடைஞ்சல்கள் இருந்தால் அந்த இடைஞ்சல் என்னன்னு சொன்னால் நாங்கள் நிவர்த்தி பண்ணி தரோம். ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு பலமான அமைப்பு, எல்லாரோட சகோதரத்துவம் நட்போடு இருக்குன்னு நினைக்கிறோம். எங்களால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த எங்கள் பலமான அமைப்பை இந்த திரைப்படத்துறை இன்னும் பலமாகறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் பயன்படுத்துவோம், தவிர யாருக்கும் இடைஞ்சல் கொடுக்கறதான ஒரு அமைப்பாக பயன்படுத்துவோம். அதனால் வந்து அவங்களுக்கு வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்னா, இப்போ பாம்பேலேருந்து வர ஹீரோயின்ஸ் வந்து அவங்க வரும்போது கூட 5 பேரை கூட்டு வந்துடுறாங்க. அவங்கள பார்த்து தமிழ்நாட்டு ஹீரோயின்ஸ் கூட வந்து அங்கேருந்து கூட்டு வந்தால் இவங்களுக்கு மரியாதைன்னு நினச்சி இவங்களும் வந்து ஹீரோயின்ஸ் என்ன பண்ணுறாங்க, கொடை பிடிக்கிறது கூட பாம்பேலேருந்து கூட்டு வந்துடுறாங்க. இங்கே இருக்கிற உறுப்பினருக்கு வந்து 2000 3000 பணம் கொடுக்குற யோசிக்கிறவங்க வந்து அவங்களுக்கு 50,000 60,000 சம்பளம் கொடுக்க கவலைப்படாமல் கொடுக்குறாங்க. இந்த ப்ரொடியூசரோட பணங்கிறதால கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்க மேக்கப் மேன் அவங்க வந்தால் தான் மேக்கப் போடுவாங்கன்னா அந்த மேக்கப் மேன் வரதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் அவங்க வந்து இங்கே இருக்கிற மேக்கப் மேன் அப்டேட் பண்ணிக்கிட்டணும். இப்போ பழைய மாதிரி இல்லாமல் இங்கே இருக்கிற மேக்கப் மேன் கூட அப்டேட் பண்ணிக்கிட்டு வந்துருக்காங்க. ஒருவேளை அப்டேஷனுக்காக வந்து வெளி மாநிலத்தை சேர்ந்த இல்லை வெளிநாட்டை சேர்ந்த கலைஞர்களுக்கு இயக்குநர்களுக்கோ தயாரிப்பாளர்களோ தேவைப்படுறாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் அதை தடுக்க மாட்டோம். ஆனால் கொடைப்பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு தகுதி வேணுங்கிறது எந்த தகுதியும் இல்லை. அது வந்து அவங்க தன்னுடைய தகுதியை வந்து காமிச்சிக்கிறதுக்கான தயாரிப்பாளர் செலவில் நடத்தப்படுறது வந்து ஒரு பகல் கொள்ளையாக தான் நாங்கள் அதை நினைக்கிறோம். அதனால் வந்து தயவுசெய்து தமிழ் திரைப்படத்துறையில் பணிபுரிகிற கதாநாயகிகள் தமிழக திரைப்பட தொழிலாளர்களை பயன்படுத்தணும் உங்களுக்கு வந்து வேண்டுகோள் வைக்கணும். ஏன்னா பெரும்பாலும் ஹீரோயின்ஸுக்கு வந்து எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. ஹீரோயின்ஸ் மொத்தம் நீங்கள் அங்கேருந்து வரும்போது நீங்கள் மட்டும் வாங்க, நீங்கள் மட்டும் போங்க. தயவுசெய்து உங்களோட ஒரு படையை கூட்டு வராதீங்கன்னு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். எல்லாம் தயாரிப்பாளர் தான் கொடுக்குறாங்க, தயாரிப்பாளர் தான் கொடுக்குறாங்க. அது என்ன பண்ண வேறு வழி இல்லாமல் சில நேரங்கள் வந்து மார்க்கெட்டும் சில நேரங்கள் வந்து டிசைட் பண்ணுது இல்லைங்களா. அதனால் வந்து அவங்க கண்டிஷன் வந்து தயாரிப்பாளர் ஒத்து போக வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து இப்போ அது என்னால் ஒருத்தர் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க, 2 பேர் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஹீரோயின்ஸுக்கு ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுன்னா பாம்பேலேருந்து கொண்டு வந்தால் தான் அவங்களுக்கே வேல்யூ இருக்குன்னு அவங்களே ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீல் வந்துட்டாங்க. அதனால் வந்து தேவைப்படுதோ இல்லையோ பாம்பேலேருந்து கொண்டு வந்துடுறாங்க. அது வந்து இங்கே இருக்கிற காஸ்டியூம் யூனியனை சேர்ந்தவங்களுக்கும் மேக்கப் யூனியனை சேர்ந்தவங்க மிகப்பெரிய வந்து ஒரு இது ஏற்படுத்துது, பாதிப்பு ஏற்படுத்துது. அதனால் நம்ம ஹீரோயின்ஸுக்கெலாம் வந்து இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் தயவுசெய்து வைக்கிறோம். தயவுசெய்து தேவைப்படுற இடத்துல மட்டும் நீங்கள் வந்து வெளிமாநில தொழிலாளர்களை பயன்படுத்துங்க, இல்லை வெளிநாட்டு தொழிலாளர்களை பயன்படுத்துங்க. உங்கள் பெருமைக்கெல்லாம் வந்து நீங்கள் அவங்கள பயன்படுத்தி எங்களுடைய வேலை வாய்ப்பையோ எங்கள் வாழ்வாதாரத்தையும் பாதிக்க செய்யாதீங்க. தயாரிப்பாளர்களுக்கும் இது வந்து இதனால் வந்து நஷ்டமே தவிர லாபம் ஒன்றும் முடியாது. அதுபோல் வந்து நாங்கள் வந்து இப்போது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நாங்கள் பதவிக்கு வந்த உடனே முதல் வேலை என்ன பண்ணோம், எந்த மனக்குறையும் எந்த இதுவும் இருக்கக்கூடாதுன்னு எல்லா சங்கத்தையும் இப்போ நாங்கள் வந்து நான் ஒரு அணியில் இருந்தார், சார் ஒரு அணியில் இருந்தார், சார் ஒரு இருந்தார், அவர் என் அணியில் இருந்தார். அது மாதிரி அணியாக தான் வந்து இந்த எலெக்ஷனில் வந்தோம். ஆனால் வந்த உடனே 3ஆவது நாளே நாங்கள் உட்காந்து ஒரு முடிவு பண்ணோம், நம்ம எல்லோரும் சேர்ந்து இணக்கமாக இருந்து இந்த 50வது வருஷத்தில் மிகச்சிறந்த வேலையை செய்யணும். அப்போ வித்தின் 10 டேஸ்க்குள்ளே நாங்கள் எல்லோரும் ஒற்றுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு நட்புணர்வோட சகோதரத்தோட ஒரே அணியாக மாறிட்டோம். அப்போ அதுதான் வந்து ஒரு நல்ல எனக்கு ஒரு வருங்காலத்துக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும். அது முதல் இதுவாக என்ன பண்ணோம்னா, எல்லா கேஸும் முதல்ல கோர்ட்டுக்கே முதல்ல போகக்கூடாது. கோர்ட்டுக்கு போகிறதால யாருக்கும் எந்த லாபமும் இல்லை. கோர்ட்டுக்கு போகிறதால இப்போ ஒரு கேஸு, ஒரு சங்கத்துக்கும் சம்மேளனத்துக்கும் ஒரு கேஸு, சம்மேளனத்துக்கு 6 லட்ச ரூபா லாஸு, அந்த சங்கத்துக்கு 4 லட்ச ரூபா லாஸு, கோர்ட்டு ஃபீஸ் மட்டும் கட்டியிருக்காங்க. 10 லட்ச ரூபா யாரோட பணம்னா தொழிலாளர்களோட பணம் தான். அந்த சங்கம் தொழிலாளர் பணத்தை எடுத்து செலவு பண்ணுது, சம்மேளன தொழிலாளர் பணத்தை எடுத்து செலவு பண்ணுது. அப்போ வந்து இந்த 2 பிரச்சனையுமே வந்து பேசி இது பண்ணியிருக்கலாம். அதனால் வந்து வந்த உடனே எல்லா சங்கத்தையும் கூப்பிட்டு கேஸ் போட்டவங்க யார், கேஸ் நடத்தினவங்க யார் எல்லாரையும் கூப்பிட்டு ஏறக்குறைய வந்து 11 கேஸை நாங்கள் வந்து வித்தின் வீக்கே எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிருக்கோம். இப்போ சம்மேளனத்து மேலே எந்த கேஸும் இல்லை, சம்மேளனம் யார் மேலே கேஸ் போடல. இது வெளியே இருக்க யாராவது வந்து வெற்றியாக இருக்கும் யாராவது கேஸ் போடலாம். சங்கங்கள் வந்து முறைப்படியாக சங்கங்கள் இந்த 23 யூனியனே சம்மேளனத்து மேலேயோ இல்லை கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸை எல்லாம் நாங்கள் வித்ட்ரா பண்ணோம். நாங்கள் ஒரே அணியாக மாதிரி இருக்கோம். அதுபோல்
மற்ற துறையை சேர்ந்தவங்களுக்கும், தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்தவங்களுக்கும், நடிகர் சங்கத்தை சேர்ந்தவங்களும், இல்லை எக்ஸிபிட்டார் சங்கத்தை சேர்ந்தவங்களும், இது மாதிரி வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரே அணியாக இருந்து நீங்கள் எல்லாம் ஒரு இது பண்ணிங்கன்னா இந்த முன்னாடி இருந்த மாதிரி, முன்னாடிலாம் என்ன இருந்ததுன்னா எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவன் இருக்க மாதிரியே ஒரு பாதுகாப்பு தமிழ் திரைப்படத்துறைக்கு இருந்தது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து அவங்க கூப்பிட்டு பேசி அதை முடிச்சிடுவாங்கன்னு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அது மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாமல் வந்து ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. அதனால சண்டை ஒவ்வொருத்தரும் ஒரு சண்டை போட்டுருக்க மாதிரி இருக்குது. அது போல் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரி ஒரே குரலாக ஒரே அணியாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். அந்த குரலுக்கும் அந்த கருத்துக்கும் நாங்கள் மதிப்பு கொடுப்போம். அது எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்கு உண்டான முயற்சியில் நாங்கள் இருப்போம். அதுபோல் வந்து இப்போது தயாரிப்பாளருக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஒரு படம் வந்து தயாரிக்கப்படும் போது அதில் வந்து 10லேருந்து 15% தான் எங்களோட சம்பளமே. ஒரு படம் வந்து 1 கோடி ரூபாயில் எடுத்தாங்கன்னா அதுலேருந்து 10லேருந்து 15 லட்சம் தான். அதாவது நடிகர்கள் சம்பளத்தை தவிர்த்து நான் சொல்கிறது, எங்கள் உறுப்பினராக இருக்கவங்களுக்கு வந்து ஒரு 10லேருந்து 15% தான் சம்பளமாக தர போகிறாங்க. இதனால் இவங்க பெரிய இதுவெலாம் இல்லை. எங்கேயாவது அங்கே எங்கேயாவது புரிதல் இல்லாத சில பிரச்சனைகள் இருக்கலாமே தவிர பண பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்காது. அதனால் வந்து நாங்கள் அவங்களோட இணக்கமாக இது பண்ணி அவங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து நாங்கள் கிளியர் பண்ணுவோம். ஏன்னா இப்போ மொட்டை சிவா கிட்ட சிவா கூட படம் ரிலீஸ் ஆகும்போது பெரிய பிரச்சனை இருந்தது. எங்களுக்கு கூட அவங்க 39 லட்ச ரூபா பணம் பேலன்ஸ் இருந்தது. நாங்கள் அங்கே எங்களுடைய பணத்தை வந்து அப்போ ரொம்ப அழுத்தி கேட்டோமா, படமே ரிலீஸ் ஆகாதுங்கிற தன்மை எங்களுக்கு புரிஞ்சுது. நாங்கள் சொன்னோம் பரவாயில்ல சார், ஒரு வாரம் கழிச்சு கூட கொடுங்க, நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். ஆனால் அதை வந்து இனிமேல் அதே இதுவாக முன்னுதாரணம் எடுத்துக்கூடாது அப்படிங்கிறது சொல்லிவிட்டு அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பணம் வாங்காதோடு மட்டும் இல்லாமல் நாங்களே கூட இருந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு லீகலாக கூட நாங்கள் இண்டமெண்ட்ரிகளோ நாங்கள் கையெழுத்து போட்டு அந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தோம். அப்போ தயாரிப்பாளர் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அவங்களுக்கு இது பண்ணுவோம். அதுபோல் தயாரிப்பாளர் கூட நாங்கள் பலமாக இருந்தால் தான், நாங்கள் நல்லா இருந்தால் தான், நாங்கள் கேட்கறதுலாம் வந்து இந்த சென்னையில் வாழறதுக்கு எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு இது இருந்தால் போதும். எங்களுக்கு வந்து மாடி காரு பங்களா எதுவும் வேண்டாம், வாழறதுக்கு ஒரு இது, அதுக்கு உண்டான சம்பளம் இருந்தால் போதும். அந்த 15% சம்பளத்தில் நீங்கள் என்ன கசக்கினாலும் 2% 3% தான் பண்ண முடியும். ஆனால் மீதி சில 85%ல் நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 8% 1% இது பண்ணாவே உங்களுக்கு 8% கரெக்டாகிடும். அதனால் தயாரிப்பாளர்கள் எங்களுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் தயாரிப்பாளர் நிலையை உணர்ந்து கொண்டோம். அவங்களுக்கு எல்லா விதமான உதவியும் நாங்கள் பண்ணுவோம். எங்களால் எந்த விதமான இதுவும் இல்லை. முன்னாடிலாம் வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு டெக்னீஷியன் ஒர்க் பண்ணும்போது இது என்னோட படம் அப்படிங்கிற உணர்வு முன்னாடிலாம் இருந்தது. சமீபத்தில் அந்த உணர்வு குறைஞ்சிருக்கு. நாங்கள் எங்கள் உறுப்பினர் எல்லார்ட்டையும் அந்த சொன்னோம், தயவு செய்து இது நம்ம படம், இது நம்ம இண்டஸ்ட்ரி, ஏதோ வந்தம் பொண்ணெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு எல்லாருக்கிட்டையும் அந்த உணர்வு கொண்டு வரதுக்குண்டான முயற்சியில் இறங்கியிருக்கோம். அவங்க நிச்சயமாக இன்னொரு 6 மாதம் 3 வருஷத்துக்குள்ளே வந்து நிச்சயமாக இந்த இண்டஸ்ட்ரி என்னோட இண்டஸ்ட்ரி, இந்த திரைப்படம் என்னோட திரைப்படங்கள் உணர்வுக்கு வந்துடுவாங்க. தயாரிப்பாளர் கூட வந்து இவங்க என்னோட தொழிலாளர்கள், இவங்க வந்து நம்ம படத்தை ஒர்க் பண்ணுறாங்கிற நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்துடுவோம். நாங்கள் 2 பேருமே இணைந்து வந்து இந்த இண்டஸ்ட்ரியை ஒரு சிறப்பான இண்டஸ்ட்ரியாக மாற்றுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நாங்கள் செய்வோம். அது கூட வந்து ஜெனரல் கவுன்சிலில் பேசி எல்லா யூனியனும் பேசி அதை ஒரு தீர்மானமாக எடுத்துருக்கோம். அதுபோல் வந்து ஒரு ஏறக்குறைய 23 யூனியனில் வந்து 19 யூனியன் சம்பளம் எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க தயாரிப்பாளர் கூட. இன்னும் 2-3 யூனியன் பேசல. அதுக்குள்ளே எங்கள் எலெக்ஷனு அவங்க எலெக்ஷன் இதெல்லாம் வந்துடுச்சு. 2ஆம் தேதி வந்து அவங்க எலெக்ஷன் நடக்குது. வெற்றி பெற்று வர நிர்வாகிகளின் வாழ்த்துக்கள். வெற்றி பெற்று வந்த உடனே அவங்க வந்து இந்த 2-3 சங்கத்தோட இது பேசி முடிச்சிட்டாங்கன்னா அது பெரிய சங்கம் ஒன்றும் இல்லை. பெரிய சங்கம்னா பெரிய பிரச்சனை இல்லாத சங்கம். டைரக்டர் சங்கம், கேமராமேன் சங்கம், ஆர்ட் டைரக்டர், ரைட்டர்ஸ், இது மாதிரி ஒரு சங்கம் தான் இருக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனை கூட இருக்காது. அது வித்துன்னு வந்தால் ஒரு வாரத்துக்குள்ளே உட்காந்து பேசினாங்கன்னா முடிச்சிடலாம். முடிச்சு வந்து ஒரு பைபிள் மாதிரி உங்களுக்கு முன்னாடி ஒரு புக்கம் இருந்தது, அந்த புத்தகத்தை போட்டு கொடுத்துட்டாங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இதுதான் வந்து சம்பளம், இவ்வளோ தான் கொடுக்கணும், இவ்வளோ தான் வாங்கணும். வந்து 2 பேருக்கும் தெளிவு இல்லாதால் தான் நடுவில் சின்ன பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்கள் வெற்றி பெற்று வந்த உடனே வந்து ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சு ஒரு புத்தகத்தை கையில் கொடுத்துட்டிங்கன்னா இந்த திரைப்படத்துறை இந்த சின்ன இடைஞ்சல்களும் இல்லாமல் இருக்குங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். அதுபோல் வந்து ஊடகத்திலாம் கூட நாங்கள் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். ஒரு 50 வருஷம் ஆயிடுச்சு இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த எங்களுடைய சம்மேளனம் தொடங்கப்பட்டு. எல்லாரும் வசதியாக இருக்காங்க, எல்லா சங்கங்களும். ஆனால் சம்மேளனம் வந்து எல்லாரும் அப்போ பிள்ளைங்கள்லாம் நல்லா பணக்காரனாக இருப்பாங்க, வந்து அப்போ ஏழையாக இருப்பான். அது மாதிரி சங்கங்கள் பல கோடீஸ்வரர் சங்கம். அதனால் சம்மேளனம் வந்து இன்னும் வந்து இவங்களெல்லாம் பல கோடீஸ்வரர் சங்கங்களை உள்ளடக்கிய சம்மேளனம் இது எங்கள் சம்மேளனம். இந்த சம்மேளனத்துக்கு இந்த சம்மேளனத்தோட தொழிலாளரோட வாழ்க்கை வளம் பெறுவதற்கு எல்லா ஊடகங்களும், அதாவது வந்து நான் சேனல்ஸில் வந்து நான் கேட்டுருக்கேன், நான் சேனல்ஸோட உரிமையாளருக்கு வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் தயவு செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து நேரடியாக ஒவ்வொரு சேனலோட உரிமையாளருக்கும் நான் வந்து இந்த வேண்டுகோள் வைக்கிறேன்.
நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன தொகை தான், ஆனால் அது வந்து எங்களுடைய பல்வேறு குடும்பங்களை வாழ வைக்கிறதுக்கு உண்டான ஒரு இதுவாக இருக்கும். அதுபோல் ஏதாவது நிகழ்ச்சிகள் பண்ணும்போதோ இது பண்ணும்போது சம்மேளனத்துக்கு முன்னுரிமை கொடுத்து சம்மேளனத்தை வாழ வைக்கிறதுக்கு அந்த நீங்கள் உதவி புரியணுங்கிறத இந்த சேனலோட உரிமையாளருக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளாக இருக்கிறோம். அந்த வேண்டுகோளை நீங்கள் தயவுசெய்து செவி சாய்க்கணும். என்னவா கேட்குறீங்க சார்? வேண்டுகோள் என்ன கேட்குறீங்க? தயாரிப்பு உரிமையாளர்கிட்ட கேட்கணும். அதான் என்ன சொல்றீங்க? இல்லை எதுவானாலும் பரவாயில்ல. இப்போது எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று கொடுக்கலாம். எங்களுக்கு அவங்க நினச்சாங்கன்னா வந்து நிறைய வந்து அதாவது வந்து எங்கள்கிட்ட வேலை செய்ய ஆட்கள் இருக்காங்க. இந்த வேலை செய்கிற ஆட்களுக்கு வந்து வேலை கொடுக்கலாம். அவங்களுக்கு உறுப்பினர் இல்லாதவங்களை வச்சு வந்து பல சேனல்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அதை வந்து தவிர்க்கலாம். எங்களுக்கு நிகழ்ச்சிகள் கொடுக்கலாம், அந்த நிகழ்ச்சிகள் மூலம் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். இது மாதிரி பல்வேறு எந்தெந்த எல்லா சேனலுக்கும் ஒரே மாதிரியான வேண்டுகோள் நாங்கள் வைக்க முடியாது. ஒரு சின்ன சேனல் இருக்குது, பெரிய சேனல் இருக்குது. அவங்கவுங்க தரத்துக்கு தராதாரத்துக்கு அவங்களுடைய வசதிக்கு வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன உதவி பண்ண முடியும் அவங்க பண்ணலாம். அது நான் இதுதான் பண்ணணும்னு நான் எதுவும் கேட்க முடியாது. அவங்க மனசில் ஒரு இடம் வேணும். முதல்ல வந்து எங்களுக்கு மனசில் ஒரு இடம் வேணும். இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரொடக்ஷன் இதுதான் இல்லாமல் வந்து இதை தயாரிப்புக்கு உண்டான வேலைகளை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு ஒரு இடம் இருக்குங்கிறத அவங்களோட மனசில் முதல்ல இடம் கொடுத்தாங்கன்னா போதும். அப்புறம் எங்களுக்கு என்ன வேணும் போது ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் திருவள்ளிக்கரையில் ஒரு சம்பவம் நடந்தது. படக்குழுவினரால ஒரு புகைப்படக்காரர் தாக்கப்பட்டிருக்கு. என்ன அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை என்ன விஷயம்னு சொல்லாமல் சொன்னீங்கன்னா யார் திரைப்பட இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ஓகே. செய்தி சேகரிக்க போன இடத்துல ஒரு திரைப்பட குழுவை சேர்ந்தவங்க ஒரு கேமராமேன் அடிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்றீங்க இல்லையா, உரிமையாளர்களுக்கு இதெல்லாம் வேணும், சேனல் இப்போ செய்தியாளர் தலைப்பில் அதான் வந்து நல்ல விஷயம் நீங்கள் கேட்டது. இப்போ என்னென்னா இது போல் விஷயங்கள் வரும்போது நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா இது மாதிரி நடக்கக்கூடாது. முதல்ல அது நடக்கிறதுக்கு அவர் காரணமாக இருந்தாரா இல்லை வந்து அவங்க அது மாதிரி நடந்துக்கிட்டாங்களான்னு விஷயம் தெரியாமல் வந்து நான் அது ஏன் நடந்ததுன்னு தெரியாமல் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஆனாலும் வந்து இது போல் விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படுறது வந்து திரைப்படத்துறைக்கு நல்லது. அது சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள் வந்து அதை வந்து தயவுசெய்து அதை தவிர்க்கணும். அதுபோல் இந்த ஒரு வேளை இந்த போன புகைப்பட கலைஞர் ஒருவேளை அத்துமீறி இருந்தால் அவர் கூட வந்து தயவுசெய்து வந்து ஒருவேளை செய்தி சேர்க்குறவங்க ஆர்வத்தில் சில நேரங்கள் அத்துமீறலாம். அத்துமீறவங்க வந்து தாக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அவங்கள அந்த பவுண்டரியோடு தடுத்து நிறுத்தலாமே தவிர வந்து தாக்குறதுங்கிறது வந்து ஒரு சரியான தீர்வாக இருக்காது. அது என்னங்கிறது ஒருவேளை 2 பேர் மேலே தவறு இருக்கலாம், இல்லை ஒருத்தர் மேலே தவறு இருக்கலாம். என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். இப்போ ஊடகத்துக்கு கூட நான் ஒரு என்னென்னா நீங்கள் போடும்போது செய்திகள் போடும்போது எங்கள் சம்மேளனத்தை பற்றி ஏதாவது செய்திகள் வந்தால் தயவுசெய்து ஒரு தடவை எங்கள் கூட கிளாரிஃபை பண்ணுங்கள். கிளாரிஃபை பண்ணிவிட்டு செய்தி போடுங்க. எந்த செய்தி என்ன செய்தி போடவான்னு நான் சொல்லலை. நல்ல செய்தியாக இருந்தாலும் கெட்ட செய்தியாக இருந்தாலும் செய்தி பிரசுரிக்க உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து நாங்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தால் தயவுசெய்து எங்கிட்ட நீங்கள் வந்து ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணுங்கள். அதுபோல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து இடம் கொடுத்தது. அந்த இடத்த வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சி நாங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். வந்து முதல்ல வந்து கலைஞர் வந்து இப்போ கலைஞர் இடம் கொடுத்தாங்க, முதல்ல வந்து அம்மா இடம் கொடுத்தாங்க. அந்த இடத்த எங்களால் முதல்ல இடம் கட்ட முடியல. இப்போ கலைஞர் இடம் பையனூரில் இடம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த கட்டுறதுக்கு இதை வந்து எங்கள் உறுப்பினர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க திட்டமாக மாற்றுறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சிக்கு திரைப்பட கலைஞர்களும் திரைப்படத்துறையும் ஊடகத்தோட உரிமையாளர்களும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு கரம் கொடுக்கணும். அவங்க குறைஞ்சபட்சம் வந்து ஒரு சின்ன ஒரு 500 சதுர அடியில் ஒரு வீட்டில் வந்து இந்த வாடகை கொடுத்து வாழ முடியல. ஏன்னா சென்னையில் வாடகை கொடுத்து வாழது வருமானத்தில் வந்து 50% மேலே வாடகை கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் குறைஞ்சபட்சம் அவங்க எல்லாருக்கும் ஒரு வீடு கட்டி கொடுக்கலான்னு வந்து அதுக்கு உண்டான முயற்சி இறங்கியிருக்கோம். இதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு உதவி பண்ணும்போது ஒரு வேண்டுகோள் அவை. இவ்வளோதான் நாங்கள் சொல்ல நினைக்கிற விஷயங்கள். டைரக்டர் வந்து நிறைய டிஸ்கவுண்ட் பற்றி இப்போ நிறைய படம் எடுக்கலாம். ஆமாம். என்ன தகுதி இருக்கணும், எவ்வளோ ஃபீஸ்? முதல்ல இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோம், முதல்ல அவர் படம் எடுக்கணும். நீங்கள் படம் எடுக்கலாம். படம் எடுக்கும்போது ஒரு 25,000 படம் கட்டினா போதும். அவ்வளோ யார் டைரக்டர் அவ்வளோதான். அவர் படம் எடுத்து அதுக்கப்புறமா வந்து அவர் உறுப்பினராக சேரணும். வந்து அதுக்கப்புறம் அவர் ஏன்னா இப்போ உறுப்பினராக சேர்க்கறதே வந்து மற்ற யூனியன்லாம் உறுப்பினர் சேர்க்குறாங்க. இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் சேர்க்கறதை நிறுத்தியிருக்கோம். ஏன்னா வந்து 3000 பேர் உறுப்பினர் ஆகிட்டாங்க. உறுப்பினர்களே வேலை கொடுக்க முடியலைங்கிற பட்சம். ஆனாலும் வந்து புதிய ரத்தம் வந்து வரக்கூடாதுங்க, தடுக்கக்கூடாதுங்கிற நோக்கத்துக்காக அவங்க எல்லாருக்குமே வந்து அனுமதி கொடுக்குறோம். அவங்க ஒரு படம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து உறுப்பினர், ஏன்னா நிறைய பேர் ஒரு படம் பண்ணுறாங்க, அத்தோட போயிடுறாங்க. அவங்க கார்டு வாங்கிறதால அவங்களுக்கும் லாபம் இல்லை, அவங்களுக்கு உறுப்பினர் சேர்க்கறதால எங்களுக்கும் லாபம் இல்லை. அதனால் வந்து எல்லோரும் 25,000 பணம் கட்டினா அந்த படம் ஒர்க் பண்ணலாம். படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உறுப்பினர் விரும்பினாங்கன்னா அதுக்கப்புறமா வந்து ஆமாம் நிச்சயமாக 50ஆம் பொன்விழாவுக்கு மிகச்சிறந்த முறையில் இந்தியாவில் இருக்க, ஏன்னா
இன்றைக்கி இந்தியாவில் இருக்க எல்லா நட்சத்திரங்களுமே வந்து இந்த சம்மேளனத்தோடு ஒர்க் பண்ணியிருக்காங்க. சம்மேளனம் அவங்க எல்லாரோட படங்களும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒர்க் பண்ணிக்க மாட்டேன், ஆனால் எங்கள் அப்பா ஒர்க் பண்ணியிருப்பார், எங்கள் தாத்தா ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ இன்றைக்கி அமிதாப் பச்சன்லேருந்து இன்றைக்கி இருக்க எல்லா கலைஞர்களுமே நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் இந்தியாவில் இருக்க எல்லா கலைஞர்களும் உள்ளடக்கி அது மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் சென்னையில் தான் சென்னையில் தான் இன்னும் இல்லை. இப்போ தான் 50வது தொட்டிருக்கோம். இது ஒரு அறிவிப்பு தான், தவிர ஒன்றும் டைம் இருக்குது, நிறைய டைம். மத்திய அரசாங்கம் வந்து ஆர்பிஎல்னு ஒரு திட்டத்தை வந்து எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது வந்து முறை சாராத தொழிலாளர்களுக்கான ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு அது வந்து 2வது வருஷம் இப்போ தொடப்போகுது. அது கமல்ஹாசன் சார் வந்து மிகப்பெரிய உதவி பண்ணார். அது இந்திய திரைப்படத்துறை இது வரைக்கும் யாருமே அது இது இல்லாமல் இருந்தது. அதான் வந்து முறைப்படி படிக்காதவங்க, எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கவங்க கூட வந்து அதுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு ஈக்குவலான சர்டிஃபிகேட்ஸ் அது வந்து கொடுக்கறதுக்கு எல்லா இதுவும் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இப்போ ஒரு 1000 பேருக்கு தான் இது கொடுக்க முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து மே 1ஆம் தேதி 2வது வெர்ஷன், அது ஆர்பிஎலோட 2வது வெர்ஷன் 2 ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் மீதி இருக்கிற எல்லா தொழிலாளருக்கும் அந்த உறுப்பினர் இது கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது நிச்சயமாக வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை ரெகனைஸ் ஆகக்கூடிய அங்கீகாரம் உள்ள கார்டு. ஏன்னா இப்போ இவர் 20 வருஷம் ஒர்க் பண்ணார், 30 வருஷம் ஒர்க் பண்ணார், இவருக்கு இவ்வளோ தெரியும். நான் வந்து ஒரு டிகிரி படித்தா அந்த சர்டிஃபிகேட் காமிச்சா நான் என்னான்னு தெரியும். ஆனால் ஒரு இங்கே இருக்கிற கலைஞன் வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது அவன் என்னான்னு தெரிய மாட்டேங்குது. அவங்களுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரியான சர்டிஃபிகேட்டை அந்த இந்திய அரசாங்கம் இந்தியா முழுமைக்குமான ஒரு நல்ல ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அது மே 1ஆம் தேதி அதுக்கு உண்டான மிக பெருமானமான ஒரு விழாவில் அதுக்கு எல்லாரும் கார்டு கொடுக்கும்.